வணக்கம். தகவல் தொடர்பு சேவையின் வளர்ச்சி, அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து வரும் டெக்டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். இந்த வாரம் பிராட்பேண்ட் சேவைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம். பிராட்பேண்ட் சேவை, அதன் பல்வேறு பிரிவுகள், கட்டண விவரங்கள் போன்ற விவரங்களை கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வார நிகழ்ச்சியில் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கிறவங்க அவங்க வீட்டில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, வேகம் குறையும் போது என்னென்ன விஷயங்களை அவங்களாவே சரி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக பிஎஸ்என்எல் பொறியாளர் கார்த்திக் நம்மோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த வாரமே பிராட்பேண்ட் அப்படிங்கிறத பற்றின அறிமுகம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பிராட்பேண்ட் கனெக்ஷன் வீட்டில் வச்சுருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி ஷோவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பிராட்பேண்ட் சேவைனா என்ன, அதில் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துடலாம். மக்களை, நிறுவனங்களை தொடர்பு கொள்வதற்கும் நமக்கு தேவையான அனைத்து துறை தகவல்களை பெறுவதற்கும் இணையம் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. சர்வதேச அளவில் மனிதர்களின் வாழ்வில் கணினி பயன்பாடு தவிர்க்க முடியாத அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகவே மாறிவிட்டது. கணினியின் வரவு உலகத்தின் ஒரு குடையின் கீழ் ஒரு பரந்து விரிந்த கிராமமாக மாற்றி இருக்கிறது என்றே கூற வேண்டும். உலகம் முழுவதிலும் வர்த்தகம் கணினி வலைப்பின்னலின் கீழ் மாற்றப்பட்டு வருகிறது. நாம் இருக்கும் இடத்திலிருந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருப்பவர்களை இணைப்பதில் இன்டர்நெட் முக்கிய பங்காற்றுகிறது. முதலில் அரிதாக இருந்த இணைய பயன்பாடு தற்போது அனைத்து தரப்பினரையும் மொபைல் போன்கள் மூலம் அடைந்துவிட்டது. இந்நிலையில் இணைய பயன்பாட்டை துரிதமாக்கும் பிராட்பேண்ட் சேவை மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது. பிராட்பேண்ட் சேவையை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் வழங்கப்படும் பிராட்பேண்ட் சேவைகளை நமது தேவையின் அடிப்படையில் சரியான திட்டத்தை தேர்வு செய்வது அவசியமாகிறது. பிராட்பேண்டில் சமீபத்திய வரவாக ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பம் அதிவிரைவு சேவையை சாத்தியமாக்கியுள்ளது. இணைய சேவை பரவலாக்கப்பட்டு வந்தபோது தரவிறக்கம் செய்வதற்கு 1 மணி நேரம் தேவைப்பட்ட நிலை மாறி தற்போது நிமிடங்களில் தரவிறக்கம் செய்வதற்கான வாய்ப்பை பிராட்பேண்ட் தொழில்நுட்பம் அளிக்கிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். பிராட்பேண்ட்னா என்ன அப்படின்ற அடிப்படை புரிதல் அந்த செய்தி தொகுப்பு மூலமாக நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கவங்க என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அடிப்படையில் அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் செய்கிறது மூலமாக துரித சேவையை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கார்த்திக் சார்கிட்ட கேட்கலாம். ஏற்கனவே நான் கேட்டது மாதிரி இப்போ வீட்டில் பிராட்பேண்ட் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டேன். பிராட்பேண்ட் சேவை மூலமாக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சுருக்கும்போது நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்படின்ற அடிப்படையில் ஒரு வீட்டில் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கவங்க என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது சார்? அடிப்படையில் பார்த்தோன்னா சார், நம்ம தொலைபேசி இணைப்பு இருக்குது, அது மூலமாக தான் நமக்கு அந்த பிராட்பேண்ட் சேவைங்கிறது கிடைக்குது. ஸோ அந்த நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது புதுசாக கனெக்ஷன் கேட்டு வரவங்க நம்மக்கிட்ட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் டெலிஃபோன் கனெக்ஷன் அப்படிங்கிட்ட, இல்லைங்க எங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் இது, எங்களுக்கு டெலிஃபோன் தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ அடிப்படையில் அவங்களுக்கு என்னென்னா அது தொலைபேசி இணைப்பும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுங்கிறது வெவ்வேறு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது ஏற்கனவே லேண்ட்லைன் கனெக்ஷன் வச்சுருக்கிறவங்க இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுங்கிறத அப்ளை பண்ணுறாங்க. இன்னொன்று புதுசாக லேண்ட்லைன் மற்றும் ப்ராட்பேண்ட், அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அது அப்ளை பண்ணுறவங்க. இந்த 2 வகை. ஸோ இது ரெண்டுமே நம்ம தொலைபேசி இணைப்பு மூலமாக தான் நம்ம வழங்கக்கூடிய சேவை அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுங்கிறது. ஸோ நம்ம வீட்டில் இப்போது ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் டெர்மினேஷன் ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து அடிப்படையில் ஒரு டெலிஃபோன் கேபிள் மூலமாக ஒரு ஸ்ப்ளிட்டர்னு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கிறது. ஸோ அதிலிருந்து ஒரு கனெக்ஷன் ஃபோன் கனெக்ஷனுக்கும் இன்னொன்று அந்த மோடத்துக்கும் அளிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த ஸ்ப்ளிட்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அதிக அளவிலான அலைக்கற்றையை ப்ராட்பேண்டுக்கு ஒதுக்கிட்டு ரொம்ப குறைவு அளவிலான அலைக்கற்றையை ஃபோன் கனெக்ஷனுக்கு ஒதுக்குது. ஸோ இப்போ சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் அதை பயன்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு தொலைபேசி இணைப்பகத்தை. ஸோ டைரெக்டாக அந்த ஃபோன் ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய மெயின் கேபிளை டைரெக்டாக மோடத்தில் டெர்மினேட் பண்ணுறதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதாவது இப்போ வீட்டில் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கவங்க மெயினாக ஜங்ஷன் பாக்ஸ் வைக்க வேண்டியது கட்டாயம் சொல்கிறீங்க. அது கட்டாயம் சார். அதிக அலைவரிசை பிராட்பேண்டுக்கு ஒதுக்கி கொடுக்குற சேவை அது செய்யுது அந்த ஸ்ப்ளிட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ளிட்டரில் இருந்து ஒரு ஃபோன் கனெக்ஷன் அவசியம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து வாங்கிட்டாங்க, இப்போ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஒன்று வாங்கியாச்சு. இப்போ அவங்க பயன்பாடு செய்யும்போது சப்போஸ் ப்ராட்பேண்ட் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோன் கனெக்ஷன் வந்து முதல்ல வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கே வந்து அந்த ஃபோன் வசதிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்கமிங் காலுங்கிறது எந்த சர்வீஸ் ப்ரொவைடருமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல்ல வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் எல்லா பிளானுக்கும் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ராட்பேண்ட் பிளான். இந்த அதாவது இரவு நேரத்துல 9 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் அன்லிமிட்டெட் கால்ஸ், அதாவது எந்த ஆப்ரேட்டரோட லேண்ட்லைன் மற்றும் மொபைல் நம்பர் எந்த நம்பரில் ஆல் ஓவர் இந்தியா வந்து பேசக்கூடிய வசதி வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த வசதியை வந்து இது மூலமாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழுது ஒன்று ஏற்படும் போது, இன்டர்நெட் கனெக்ஷனில் பழுது ஏற்படும் போது அதை வந்து அவங்களே ஓரளவுக்கு சரி பண்ணிக்கக்கூடிய, இல்லைன்னா என்ன ப்ராப்ளங்கிறத வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவில் வந்து அது ரொம்ப ஸ்பிளிட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரடியாக அந்த கனெக்ஷனை வந்து மோடத்தில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது மோடத்துடன் ஒரு ஃபோன் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடிப்படையாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா டெலிஃபோனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழலுக்கு நாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஸோ டெலிஃபோன் லேண்ட்லைன்லேருந்து பயன்படுத்தி கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு, ஏன்னா போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் பேச முடியுங்கிற வசதி இருக்கிறதுனால எல்லாருமே மொபைலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இலவச சேவையை நிச்சயமாக எல்லாரும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. இப்போது ப்ராட்பேண்டில் இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள, இந்த ப்ராட்பேண்டில் இப்போ பிஎஸ்என்எல்ல வந்து புதுசாக ஒரு பிளான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சார். அன்லிமிட்டெட் 1091 ஒரு பிளான். அந்த பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 60 GB டவுன்லோட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 Mbps ஸ்பீடு வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த திட்டம் இல்லைங்களா? இது வந்து இப்போ தான் ஜூன் மாதம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அது வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அது வந்து இப்போது வீட்டில் இருந்து கொண்டே வந்து ஐடி கம்பெனிஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டில் ஒர்க் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிளான் வந்து ரொம்ப தோதானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ங்கிற ஃபெசிலிட்டி வந்து இந்த பிளான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதையும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அரக்கோணத்துலேருந்து பாண்டியன் அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், இந்த இப்போ பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வந்து இப்போ கேபிள் இல்லாமல் இந்த வில்போன் மூலியமா கொடுக்குறாங்கல்ல. சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சியை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்க தொலைக்காட்சியில சவுண்டை குறைச்சிட்டு போன்ல பேசுங்க. போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் பாண்டியன், உங்களோட கேள்வியை நீங்க டெலிஃபோன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவியை பார்க்காதீங்க. சரி சார், சொல்லுங்க சார். அந்த இப்போ பிஎஸ்என்எல்ல இப்போ கேபிள் மூலியமா வருது இல்ல? ஆமா. அது இப்போ எங்க ஏரியால கேபிள் கிடையாது. வில்போன் மூலியமா பிராட்பேண்ட் வாங்க முடியுமா? வில்போன் ஒரு சேவை வந்து கேபிள் நெட்வொர்க், அதாவது லேண்ட்லைன், நீங்கள் சொல்கிற மாதிரி காப்பர் கேபிள் நெட்வொர்க், லேண்ட்லைன் கேபிள் நெட்வொர்க் இல்லாத இடங்களில் அந்த சேவைகளை நாங்கள் வழங்கி வரோம். ஆனால் அது வந்து அடிப்படை வாய்ஸ் சேவை மட்டும்தான் அதில் அவைலபிளாக இருக்குது. அதில் இன்டர்நெட் வசதி பயன்படுத்த முடியாது. இது வரைக்கும் வில்போனில் வந்து ப்ராட்பேண்ட் சேவை அறிமுகப்படுத்தலை. சரி, இப்போது நான் வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கோம். இவங்க கணினியை பற்றிய ரொம்ப ஆழ்ந்த புரிதல் இல்லாதவங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை யூஸ் பண்ணி என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன தேட முடியும், நமக்கு தேவையான மெட்டீரியல் எடுக்க முடியுமா, அந்த மாதிரியான தேவைக்கு தான் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கஸ்டமர் கேரை நாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. எல்லா சூழ்நிலையிலையும் கஸ்டமர் கேரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இல்லைன்னு பல பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்னென்னா அவங்க வீட்டிலேயே சில விஷயங்களை சரி செஞ்சுக்க முடியும். அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வீட்டிலே சரி செஞ்சுக்க முடியும் சார் ப்ராட்பேண்டில்? அடிப்படையில் முதல்ல இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஒன்று வாங்கும்போது நமக்கு வந்து இந்த இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேறு மலிஞ்சிட்டதுனால ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்றும் அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுடைய அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய தகவல்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக. ஸோ இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்னு பார்த்தோன்னா, அதாவது தேவைகள்னு பார்த்தோன்னா வந்து ஒன்று அந்த கணினி, அதாவது கம்ப்யூட்டர், அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனு, அப்புறம் அந்த ஒய்ஃபை மோடம். ஸோ மோடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒய்ஃபை மோடம் அப்படிங்கிற, அதாவது வயர்லெஸ் மூலமாக அக்சஸ் பண்ணக்கூடிய நெட், அந்த டைப் ஆஃப் மோடம் வந்து வாங்கணும். அது வந்து தரமான ஒரு மோடமாக வந்து வாங்கணும். இப்போ சந்தைகளில் வந்து 500 ரூபா 600 ரூபாய்க்கெலாம் வந்து குறைவான மலிவுள்ள மோடம்கள் கிடைக்கின்றன. ஆனால் என்ன ஆகுதுன்னா வந்து ரொம்ப குறுகிய கால அளவுலேயே வந்து கொஞ்சம் ஃபால்ட்டெலாம் அதில் டெவலப் ஆகுது. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, இது என்னென்னா கொஞ்சம் ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி உள்ள மோடம்கள் நிறைய வகையில் வந்து கிடைக்குது. இந்த விலை அடிப்படையிலேயே அதோட தரத்தை நம்ம தீர்மானிக்க முடியுமா? ஓரளவுக்கு அந்த 1800 அந்த ரேஞ்சில் உள்ள ஒய்ஃபை மோடம்கள் அது வந்து ஓரளவுக்கு தரமுடையதாக தான் இருக்குது.
அது வந்து தரக்கூடிய அந்த நிறுவனங்களும் வந்து அந்த வாரண்டி இதோட வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மோடமை வந்து வாங்கி பயன்படுத்துறது மிக சிறந்தது. மோடத்தை தேர்வு செய்கிறதும் வந்து கவனமாக இருக்கணும். அது ஒன்று. அப்புறம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ரேம் கெப்பாசிட்டி, அந்த ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதாவது ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்நெட் பேஜஸ்ஸு, அப்புறம் இன்டர்நெட் ப்ரௌசர், அது எல்லாமே வந்து ரேம் மெமரியில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ரேம் மெமரி வந்து மினிமம் ஒரு 1 GB ரேம் மெமரி இருக்கிற மாதிரி ஒரு பிசி. அப்புறம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 95 ஆர் எபோவ். இப்போ வந்து 95 எல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ ஆப்ரேட்டிங் இதை பொறுத்த வரைக்கும், சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது விண்டோஸ் 8 அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் 7 அந்த மாதிரி போகிறது வந்து நல்லது. ஸோ அப்புறம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேம் கெப்பாசிட்டி வந்து 1 GB ரேம். அப்புறம் ரோம் வந்து நான் இதை பற்றி பேசுவோம். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறார். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், உங்களோட சந்தேகம் என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. சரிங்க. எங்க ஏரியா வந்துட்டு கேபிள் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணது. அதை பத்தி நாங்க பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துட்டு சரி பண்றாங்கல்ல. ஆமா, பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்து வச்சு ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு இப்ப என்கரேஜ் பண்ணி இருக்குது. பட் இருந்தும் வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 2 days ஒர்க் பண்றதே ரொம்ப டிபிக்கலா இருக்குது. சார் நீங்க எந்த பிளான் எடுத்திருக்கீங்க சார் பிராட்பேண்ட்ல? பிராட்பேண்ட்ல வந்துட்டு 945 பே பண்றேன் நான் மந்த்லி. ஓஹோ, 945 ரூபா. ஓகே சார். அருகாமையில் உள்ள தொலைபேசி இணைப்பகத்தில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த என்ன ப்ராப்ளத்தினால அவங்களது வந்து இந்த மாதிரி ப்ராட்பேண்ட் ஸ்பீடாக ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிவாரணங்கள் வந்து அவங்களே வந்து அளிப்பாங்க. உடனடியாக அருகிலே உள்ள தொலைபேசி இணைப்பகத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஸ்பீடு இல்லை அப்படின்றது ஒரு பரவலாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது பிராட்பேண்ட் இணைப்பு பெறும்போது சொல்வதை விட மிக குறைஞ்ச ஒரு ஸ்பீடு கிடைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? இப்போது அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த பிளான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன நிர்ணயம் பண்ணிக்கணும்னா எந்த தேவைகளுக்காக நம்ம வந்து அந்த இன்டர்நெட் வசதியை வந்து பயன்படுத்துகிறோம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து இப்போ வீடியோ டவுன்லோடு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், அதே மாதிரி ஆஃபீஸோட சர்வரில் லேண்டே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மினிமம் அந்த இதை வந்து டவுன்லோடை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அதுக்கு தோதான பிளானை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 1091 பிளான், ஸோ அதில் வந்து உங்களுக்கு 8 Mbps வரைக்கும் ஸ்பீடு வந்து கிடைக்குது. ஸோ மினிமம் வந்து ஒரு 2 Mbps ஸ்பீடு உள்ள பிளானை அவங்க வந்து தேர்வு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெட்டு கனெக்டிவிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த என்ன டைப் ஆஃப் டேட்டா அவங்க வந்து டவுன்லோட், இப்போ இமெயில் மட்டும் வந்து அவங்க வந்து பயன்படுத்துனாங்க வெறும் அதுனா அது வந்து 2 GB டவுன்லோட்குள்ளேயே வந்து முடிஞ்சிருது. இப்போது எல்லாமே வந்து எல்லா இதுலேயுமே அக்ராஸ் ஆல் ப்ரொவைடர்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் ஸ்பீட் பிளான்ஸ்னு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு டவுன்லோடு லிமிட் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து குறைவான ஒரு ஸ்பீடு வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து இப்போ பிஎஸ்என்எல்லில் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஆப்ஷன்ஸும் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் வந்து அவங்க அந்த டவுன்லோட் லிமிட் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து அதே ஸ்பீடில் வந்து அவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணணும்னு விரும்பினா அந்த டாப் அப் ஆப்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக சார், பல்வேறு சந்தேகங்கள் அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ச்சியாக இதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டெக் டாக்கில் ஆலோசனைகள் தொடரும்.